அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகிற எல்லாருக்குமே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, இன்றைக்கி லாஸ்ட் டே வந்துடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா, ரிலாக்ஸாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்திங்கன்னா பிரெயின் வந்து ரெஜுவினேட் ஆகும். ஸோ உங்களுக்கு நாளைக்கு ஈஸியாக என்ன ஆகும்னா, நீங்கள் படித்தது எல்லாமே ஈஸியாக எக்ஸாமில் ரிட்ரீவ் ஆகும். ரெஸ்ட்டுன்றதுக்காண்டி சினிமாவுக்கு போகிறேன், பார்க்குக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்லாம் நம்ம ஜஸ்ட்டு வீட்டில் தூங்குங்க, அதுவே போதும். வேறு சென்னை இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, லொக்கேஷனை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸ்கூலோட லொக்கேஷனை போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நாளைக்கு போகிறப்ப அந்த ப்ரெஷர் இருக்காது. காலையில் ஒரு லைட்டான ஒரு மீல் எடுத்துக்கோங்க. ஒரு லைம் ஜூஸ் முடிஞ்சால் கொண்டு போங்க பாட்டிலில். ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்களா, நீங்கள் எக்ஸாமு இது பாஸ் பண்ணியே ஆகணும், இது அப்பாயின்மெண்ட் அடித்தே ஆகணும், இதுலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு பேர்டன் நீங்கள் உங்களுக்கே க்ரியேட் பண்ணிக்காதீங்க. இது ஒரு எக்ஸாமு, இதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்புக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக ஜஸ்டிஃபை பண்ணுறோம், நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு 100% ரிசல்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஒர்க்கை பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ தெரிஞ்ச கேள்வி, தெரியாத கேள்வி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ லைக் என்ன சொல்கிறதுனா, இந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், நிறைய கிளாஸஸ் கவனிச்சிருப்போம், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், நிறைய பேர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எல்லாமே இங்கே யூஸ் ஆகும். சரி, நான் தெரியாத கேள்வினா கூட அதில் கிடைக்கிற ஒரு சின்ன பாயிண்ட்டு, ஒரு சின்ன ஹிண்ட்டு கூட ஒரு கொஷின் எழுதுறதுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்னா யூஸ் ஆகும். ஸோ கொஷின் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரே விஷயந்தான் என்னென்னா, டிமாண்ட் ஆஃப் த கொஷின் என்ன பண்ணணுன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு குரூப் 2 மெயின்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. என்னென்னா ஐசிடி பாலிசி கேட்டிருந்தாங்க இல்லையா, கடைசி கொஷின் அதான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஐசிடி பாலிசி கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னெல்லாமோ எழுதி வச்சுருந்தேன். இந்த தமிழ் மேகம் அது இதுன்னு சொல்லி நிறைய எழுதி வச்சுருந்தேன். எனக்கு மொதல் வேல்யூட்டர் 4 மார்க்கு, ரெண்டாவது வேல்யூட்டர் 7 மார்க் போட்டிருந்தாங்க. அப்போது இங்கே கூட படிக்கிற ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை பார்த்துட்டு உங்களுக்கு அவங்களாவது 7 மார்க் போட்டிருக்காங்க, 4 மார்க் போட்டிருக்காங்க, நானாக இருந்தால் 0 போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, கொஸ்டினோட டிமாண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கே ஆன்சர் பண்ணணும். பிகாஸ் அது ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு வேளை அந்த கொஷினுக்கு ஒரிஜினலான பாலிசியவோ நான் அதுக்கு ரெலவெண்ட்டான ஆன்சரை எழுதியிருந்தேன்னா இன்னும் எனக்கு மார்க் அதிகமாக கிடச்சிருந்துருக்கலாம். சரிங்களா? இதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, கொஸ்டினோட டிமாண்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் எழுதுறது. 2வது, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதுறது. எனக்கு 100% அதுக்கு ஆன்சரே தெரியாது. ஆனால் நான் என்ன பண்ணல அப்படின்னா, விட்டுட்டு வரல, என்னத்தையும் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, 11 மார்க் ஆவரேஜ் 5.5 மார்க் வளர்த்து தான் செஞ்சுது. அப்போ நமக்கு 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர் கம்ப்ளீஷனுங்கிறது 100% எல்லோரும் பண்ணி தான் ஆகணும். அதை எப்படியாவது அட் எனி காஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா செஞ்சுட்டு வந்துடுங்க. 2வது, அந்த கொஷினோட டிமாண்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு 1 மினிட் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்து ஆன்சர் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு குரூப் 1 அளவுக்கு வந்து எழுதுகிற அளவுக்குலாம் இல்லை. சரிங்களா? கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேஜஸும் கம்மியாக தான் இருக்கும் எழுதுகிற மாதிரி. சரிங்களா? அதனால் பேப்பர் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் ஏன்னா அதுக்கு ப்ராக்டிஸ் இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 2வது தடவை அந்த கொஷினை பாருங்கள், நீங்கள் அந்த டிமாண்டை ஃபாலோ பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு நிதானமாக என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் எழுதுனீங்கன்னாவே போதுமானது தான். ஸோ நம்மளோட ஒர்க் என்னென்னா, நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கிறோம், அதை கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்னா அங்கே எழுதி வச்சுட்டு வரப்போகிறோம். அவ்வளோதான் நம்மளோட ஒர்க்கு. சரிங்களா? அதோடு நம்ம வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே தன்னால் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்காமல் ஜஸ்ட்டு அப்படியே போய் என்ன பண்ணுங்கன்னா எழுதுங்க. இதை நீங்கள் உங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா பதட்டப்படுவீங்க. பதட்டப்பட்டிங்கன்னா நம்மளால் சரியாக சிந்திக்க முடியாது. சரியாக சிந்திக்க முடியலன்னா நீங்கள் நல்லா படித்த விஷயத்தை கூட கரெக்டாக கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் எழுதி பாருங்கள். சரிங்களா? எழுதிட்டு வாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.